வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கோடைக்கால பயணமாக இன்று முதல் 5 நாட்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு செல்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசாங்கத்தின் பணி மட்டுமல்ல, அது அனைத்து குடிமக்களின் பொறுப்பு என்றும் அனைவரின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பான தனது மன் கி பாத் உரையில் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் மேற்கு வங்க மாநிலத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான இறுதி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. மூத்த புகைப்பட கலைஞரான பத்மஸ்ரீ ரகுராய் தனது 83 வயதில் நேற்று காலமானார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் மிகவும் மதிக்கப்படும் புகைப்பட கலைஞர்களில் ஒருவராக திகழ்ந்த அவரின் புகைப்படங்கள் பெரும்பாலும் நவீன இந்தியாவின் காட்சி பதிவு என்றே வர்ணிக்கப்படுகின்றன. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகளில் நேற்று ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 நிலைகள் பிரிவில் ஹேமந்த் பர்மன் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். டிராப் கலப்பு அணிகள் பிரிவில் ஜுபைர் கான் மற்றும் ஆத்யா கத்யால் இணை வெண்கலப் பதக்கத்தை பெற்றது. இதுவரை இந்தியா 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் என மொத்தம் 16 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.